தமிழ் பேசினால் கூட முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். என்ன அழகு! அந்த தமிழினுடைய ஒவ்வொருடைய வார்த்தைகளினுடைய வீச்சை நான் அனுபவித்து பார்க்க வேண்டும். நான் உதாரணமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 8:15 மணிக்கு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு கிளம்ப வேண்டும். 8:15 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு வீட்டை விட்டு கிளம்பினால்தான் 8:30க்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் போய் சேர முடியும். பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுகிற பிள்ளை உள்ளே எட்டி பார்க்கிறார், அம்மாவிடத்திலே டாடா சொல்ல வேண்டும் என்று. பொதுவாக புறப்படும் போதுதான் டாடா சொல்றது பழக்கம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அப்பதான் அம்மா பக்கத்தில் குழந்தைய பார்த்து மாமாவுக்கு டாடா சொல்லு, அப்பதான் வீட்டுக்குள்ளே வரேன். என்ன கலாச்சாரம், என்ன நாகரிகம், என்ன பண்பாடு, எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம். சிந்தித்து பார்க்க வேண்டும். 8:30 மணிக்கு போயிடணும், 15 நிமிஷத்தில் புறப்படணும். உள்ள போய் எட்டி பார்க்குது, அம்மாவை அம்மான்னு கேட்குது. அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஒரு லட்டு பிடிச்சிட்டு இருக்கிறா. என்னமா பண்றேன்னு கேட்டா குழந்தை லட்டு பிடிச்சிட்டு இருக்கிறம்மா. காலையிலே செய்யக்கூடாதா? நான் புறப்படுறதுக்கு முந்தைய ஒரு சாப்பிட்டு போயிருப்பேன்ல. இல்லப்பா இப்பதான்பா ஆரம்பிச்சேன், திடீர்னு ஞாபகம் வந்துட்டுது. நீ சாயந்தரமா வான உனக்கு எடுத்து வைக்கிறேன். குழந்தை லட்டு நினைப்போடு பள்ளிக்கு ஓடுகிறது. அது பள்ளிக்கு ஓடுகிற போது 8 பீரியட், இப்பெல்லாம் 8 பீரியட் லட்டு ஞாபகம் தான் குழந்தைக்கு. மானா மனசுல கொஞ்சம் பயமும் கலந்து கலந்து வருது. ஏன்? அப்பாவும் அண்ணனும் மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் மனசுல ஒரு பக்கம் மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? அம்மா அப்படிலாம் விட்டுற மாட்டா. தனக்கு என்று இருக்கக்கூடிய பங்கையும் எனக்கு சேர்த்து வைக்கக்கூடிய இயல்புடையவள் என் தாய் என்று குழந்தை நினைக்கிறது. 8 பீரியட் முடிஞ்ச உடனே பள்ளிக்கூடம், இந்த ஸ்கூல்ல பெல் அடிச்ச உடனே இந்த குழந்தைங்க வீட்டுக்கு வர்ற அழகு இருக்குது பாரு. உலகத்திலே அந்த அழகுக்கு நிகர் எந்த அழகும் கிடையாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னா அந்த டிஃபன் பாஸை உருட்டி உள்ள விடுவான் பாருங்க, நேரம் போய் கிச்சன்ல கரெக்டா நிற்காது. ஷூவை கைட்டு அப்படி ஸ்டூல்ல வீசி எறியுமா, அது போய் நல்லா டேபிள்ல போய் உட்காந்துக்கும். இந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி ஒரு பக்கமா விசிறி அடிப்பான். நான் வரேன், ஒரு 8:15 மணிக்கு உன்னை சந்திக்கிறேன், அதோட அது வரைக்கும் அங்கேயே இருன்னு. நேர உள்ள ஓடுவான், என்ன ஆகாரம் இருக்கிறது என்று தேடுவான். அப்படி காலையிலே லட்டை பிடிக்கிறத பார்த்துட்டு போன குழந்தை உள்ளே எட்டி பார்க்கிறான், லட்டை காணவில்லை, தாயையும் காணவில்லை. சுற்றி சுற்றி பார்த்தவன் எத்தனை பாத்திரங்களையும் உருட்டி விட்டான், அத்தனை பாத்திரங்களும் லட்டை காணவில்லை. உட்கார்ந்து விடுகிறான். உட்கார்ந்து விட்டவன் நிமிர்ந்து பார்க்கிறான். வானா அந்த ஒரு தூக்கு சட்டியிலே போட்டு எறும்புக்கு பயந்து கொண்டு அந்த வாளியை மாட்டி வைத்திருக்கிறாள் தாய். ஆஹா, நீ இங்க இருக்கிறியா நினைச்ச குழந்தை என்ன செஞ்சான்? வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டூலை கொண்டாந்து போட்டு அது மேலே ஏறி நின்று எட்டி பிடிச்சான். இவன் ஒயர் எங்க, அது ஒயர் எங்க, எட்டல. அடுத்து என்ன பண்ணா? ஒரு முயற்சி பண்ணா. நமக்கு என்ன இருக்கிற ஒரு டெக்னிக் பாயிண்ட், பழைய ட்ரங்க் பெட்டி ஒன்று இருந்தால் அதை கொண்டு வச்சு ஏறுவோம். அதே மாதிரி பெட்டி தூக்கி வச்சு அது மேலே ஏறி நின்று எட்டி பிடிச்சான், எட்டல. மூணாவது ஒரு நம்ம பயன்படுத்துகிற ஒரு பெரிய டெக்னிக் தலையாணி தான், வேற ஒன்றும் வழி கிடையாது. இருந்த தலையாணி ரெண்டையும் கொண்டாந்து மேலே வச்சு அது மேலே ஏறி நின்னா அப்பயும் எட்டல. பார்த்தான், புள்ள சோர்ந்து போய் உக்காந்தான். இனிமேல் இந்த வீட்டில் உயரமா இருக்கிறது எதுவுமே இல்லைன்னு போய் ஹாலில் உக்காந்தான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, இந்த வீட்லயே அதிகமாக உயரம் உள்ளது என் ஸ்கூல் பேக்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் எங்க நகரத்தில் பார்க்குற போது தெரியும், விழுப்புரத்துலையும் அப்படிதான் இருக்கும். முதுகில் பார்த்தீங்கன்னா பெரிய மூட்டை சுமந்து போறான். அதனால தான் பெரிய நல்லதான் பேர் வச்சிருக்கான், எல்கேஜி யூகேஜின்னு. கேஜியா மூட்டையை சுமந்துன்னு போறான். தாம்பரம் மார்க்கெட் பக்கத்துலமா ஒரு குழந்தை பெரிய மூட்டையை சுமந்து போறான். அங்க ஒரு காய்கறி மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு கூலியாள் போறாரு. இவன் நிமிந்து பார்த்துட்டு கேட்கறான், மாமா நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கேட்டான். ஏன்னா அவர் வயசுல அவ்வளவு பெரிய மூட்டை தூக்கணும்னு இப்பயே முடிவு பண்ணிட்டான். இவ்வளவு பெரிய மூட்டை இருக்குதுன்னு சொல்லி பாடப்புத்தக மூட்டையை கொண்டு வந்து தலையாணிக்கு மேல வச்சு அதுக்கு மேல ஏறி நின்று அந்த வாளியை எட்டி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். வாளியினுடைய கீழ் விளிம்பை எட்டி பிடித்தானே தவிர கைப்பிடியை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஸ்டூலை போட்டான், பெட்டியை வச்சான், தலையணை வச்சான், ஸ்கூல் பேக்கை வச்சான். இத்தனை முயற்சிகள் எடுத்தும் அதனுடைய பாதத்தை தொட முடிந்தது, அவரை விளிம்பை தொட முடியவில்லை. அந்த குழந்தை சோர்ந்து போய் ஐயோ என்று சொல்லிவிட்டு கீழே உட்கார்ந்தான். கவி சக்கரவர்த்தி கம்பனும் ராமபிரானுடைய கருமேனியை தழுவுகிற அந்த திருமேனியை தழுவுகிற அந்த மஞ்சள் நிற வெயிலுடைய ரம்மியத்தை வார்த்தைகளால் எட்டி பிடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ என்று 4 முயற்சிகளை எடுத்து தோல்வியடைந்தான். ஐயோ என்று அந்த குழந்தை தோல்வியடைந்த போது உட்கார்ந்து சொன்ன வார்த்தையை இவனும் உச்சரித்தான் என்றால், தொட்ட இடங்களிலெல்லாம் ராமபிரானிடத்திலும் தொட்ட இடங்களெல்லாம் சீதா பிராட்டியினிடத்திலும், ஏன் எதிரடை தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனை கூட அவன் வர்ணிக்க தவறவில்லை. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் எழப்படா பெருவரம் படைத்தவன் இந்திரனுக்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் என்று வாரணம் குருத மார்பை உடையவன், வரையினை எடுத்த தோளை உடையவன், நாரண முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவை உடையவன் என்று அவனையும் அவன் பாடத் தவறவில்லை. மண்டோதரை பாடுகிறான், தாரையை பாடுகிறான், வாலியை படைத்து காட்டுகிறான், அங்கதனை பாடுகிறான், சுக்ரீவனை பாடுகிறான், குகனை அற்புதமாக வர்ணித்து காட்டுகிறான்.
பரதனுடைய பெருமையையும் புகழையும் படைத்து காட்டுகிறான். இருந்தாலும் கூட அவனுடைய இதயத்தில் எங்கோ ஒரு இடத்தில் உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன உறுத்தல்? ஆஹா, ஒரு பிள்ளையை நாம் மறைத்துக் கொண்டே வருகிறோமே என்று கேட்டால், ராமபிரான் அருங்குணங்கள் நிறைந்தவன் என்றால், நடையில் உயர்ந்த நாயகன் என்றால், அறம்பளர்க்கும் கண்ணாளன் என்றால், அந்த அறம்பளர்க்கும் கண்ணாளனுக்கு நிகரானவன் பரதன் என்றால், அவனுடைய தம்பி இலக்குவன் அவனுக்கு நிகரானவன் என்றால், இறுதியாக வருகின்ற சத்துருக்கனும் அவர்களுக்கு நிகரானவன் தானே. அவனை சொல்வதற்கு எங்கேனும் வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்று கம்பனே கலங்குகிறான். ஒரு இடம், சரியான இடம் கிடைத்து விடுகிறது. நேரமும் காலமும் இடமும் சூழ்நிலையும் வாய்ப்பும் வந்துவிட்டால் நிறைந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு சிறிய செயலை செய்தாலே போதும், அது அத்தனைக்கும் நிறைவாக அமைந்துவிடும் என்பதற்கு சத்துருக்கனுடைய படைப்பு ஒரு சாட்சி. 14 ஆண்டுகள் கழித்து காட்டிலே இருந்து திரும்பி ஆழி சூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடையில் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவிங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் எல்லை வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்ற கைகையினுடைய வார்த்தையை கேட்டு மரவுரி தரித்து மரங்கள் அடர்ந்த கானகத்திற்கு சென்று 14 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருவேன் என்ற வார்த்தையை கேட்டு நந்தியம்பதியிலே கோவில் எழுப்பி ராமபிரானுடைய திருவடிகளை அயோத்தி பக்கம் பார்க்க வைத்து தன்னுடைய 2 பார்வையும் அவன் சென்ற வனத்தின் பக்கம் பார்க்க வைத்து ராமபிரான் உடுத்திய மரவுரையை தானும் உடுத்தி ராமபிரான் உண்டு புசித்த காய்கனியை தானும் உண்டு அவன் கொண்ட விரத வாழ்க்கையையும் தானும் விரதத்தை ஏற்றுக்கொண்டு அவன் படுத்த கல்லும் உள்ளும் நிறைந்த அந்த தரையிலே தானும் படுத்து உறங்கி 14 ஆண்டுகள் தவக்கோலத்தில் இருந்தானே பரதன். அவன் நினைக்கிறான் 14 ஆண்டுகள் கழிந்து போகிறது, முடிய போகிறது. தம்பி சத்துருக்கனா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? ஆர்வத்தோடு பார்க்கிறான் பிள்ளை. என்ன உதவி என்று ஆர்வத்தோடு பார்க்கிறான். அண்ணன் உதவி கேட்பானா என்று எதிர்பார்த்தவனுக்கு என்ன உதவி என்று கேட்ட உடனே பரதன் சொல்லுகிறான், 14 ஆண்டுகள் கழித்து வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ராமபிரான் வரவில்லை. ஆகையினால் நான் என்ன செய்ய போகிறேன்? இப்பொழுது எரி வளர்த்து அதிலே வீழ்ந்து இறக்க செய்ய போகிறேன், இறந்து விட போகிறேன். தம்பி சத்துருக்கனா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த அயோத்தியினுடைய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள், வைத்துக்கொள் என்று அவனிடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் சத்துருக்கனன் யார் என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகாக காட்டுகிறான். 1000 பாடல்கள் ஏற்றப்பட்ட அத்தனை பாத்திரங்களையும் அந்த ஒரு பாட்டின் மூலமாக சத்துருக்கனன் நிமிர்ந்து உயர்ந்து தசரதனுடைய குடும்பத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு படைக்கப்படுகிறான் என்ற விந்தையை, அதிசயத்தை, அற்புதத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் காட்டுகிறான். கலங்கி போய்விடுகிறான் சத்துருக்கனன். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 15 வயசுல பகையாளி. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது. எப்பொழுது சொத்து பிரிக்கப்படும், பிரிக்கின்ற சொத்தில் கூட எது யாருக்கு அதிகம் என்று வரப்பை கூட சரியாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே பெருகி இருக்கிற போது, ஐயா திருக்குள்ளார் தான் சொல்லுவார், அடுத்தவன் வரப்பை வெட்டி சேர்த்துக்கிறானா. ஏண்டா உனக்கு ஏற்கனவே 30 ஏக்கர் இருக்குதே, இதுக்கடா இந்த வரப்புக்கு ஆசைப்பட்டேன்னு. சும்மா கடா, இந்த 30 ஏக்கர் அப்படிதான் வெட்டி வெட்டி வந்தது. நான் ஆசை, வாழ்க்கைப்படுவது, வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசை தேவை. ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறுகிற போது பேரிழப்பு வருகிறது மனிதனுக்கு. ஆசா நிகழம் துகளாயினவன் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார் சுவாமி அருணகிரி சுவாமிகள். இந்த மனம் அலைகிறது. இந்த மனதை ஊஞ்சலாக சித்தரிக்கிறார், ஆசையை சங்கிலியாக காட்டுகிறார். இந்த ஆசை என்ற சங்கிலி அறுக்கப்படுகிற போதுதான் மனம் என்ற ஊஞ்சல் அமைதிப்படுகிறது. மனத்துக்கண் மாசியலனாதல் அனைத்தரன் ஆகல நேர பிற. போட்டி, பொறாமை. அதனால்தான் சொன்னான், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம். எது அறம்?
நீதிக்கு புறம்பாக பேசுவது, நீதிக்கு புறம்பாக பேசாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய அறம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகளை பேசுவோமே. பஸ் போயிட்டு இருக்குது, பஸ் நின்னு போச்சு. ஏன் நின்னுதுன்னு ஒரு பெரியவர் கேட்கிறாரு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, அதனால தான் பஸ் நின்னு போச்சு. பெரியவர் எட்டி பார்க்கிறாரு, குறுக்க எருமாடு நிக்குது. எருமாட்டுக்கு அவன் வச்சிருக்கிற பேரு பிரேக் இன்ஸ்பெக்டர். அந்த பெரியவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு. நான் பிரேக் இன்ஸ்பெக்டரா 35 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு நேற்று தான் நான் ஓய்வு பெற்றேன். எதுக்காக சொல்றேன்? மனிதனுடைய மனதை மென்மைப்படுத்துகிற வார்த்தைகளை எவன் பேசுகிறாரோ அதுதான் தலையாய அறம். நல்ல வார்த்தைகள் எங்கிருந்து வரும்? நல்ல எண்ணங்கள் இருக்கிற போது வரும். நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து வரும்? நல்ல இதயத்திலிருந்து வரும். அப்ப வார்த்தைகளுக்கு அடையாளம் நல்ல இதயம். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடும்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கை என்றார் திருமூலர். காடவர்கோன் கட்டிய நிஜ கோயிலுக்கு குறிப்பிட்ட நாளில் கும்பாபிஷேகத்திற்கு எழுந்திரள முடியாது என்று கூறி பூசலா நாயனார் உள்ளத்தில் கட்டிய கோயிலுக்கு நான் எழுந்தருளுவேன் என்று சிவபெருமான் சொன்னார் என்று பூசலார் நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார் என்றால் உள்ளம். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையை சொல்லுவார். ஒரு சுவாமியார் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கண் விழிச்சு பார்க்கிறார், எலி ஒண்ணு பயந்துகிட்டு இருக்குது, நடுங்கிக்கிட்டு இருக்குது. ஏண்டா இந்த எலி நடுங்குதுன்னு திரும்பி பார்க்கிறார், எதிரில் பூனை உட்காந்துங்குது. கமண்டத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து ஒரு இந்த எலி மேல தெளிச்சாரு, எலி பூனையா மாறி போச்சு. மறுநாள் பார்க்கிறார், பூனை பயந்துகிட்டது, எதிரில் ஒரு நாய் உட்காந்துங்குது. நாய் ஆகிட்டார் பூனைய. 3ஆம் நாள் நாய் பயந்துகிட்டு இருக்குது, தண்ணியை தெளிக்கிறாரு. நாய் ஏன்னா நரியை பார்த்து பயப்படுது, நரியாகிட்டார். 4ஆம் நாள் பார்க்கிறார், நரியும் பயந்துகிட்டது, ஏன்னா எதிரில் புலி உட்காந்துங்குது, நரிய புலியாக்கிட்டார். 5ஆவது நாள் பார்க்கிறார், புலியும் பயந்து நடுங்கின்னு உட்காந்துங்குது. சாமியாருக்கு குழப்பம் வந்துடுது, என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு திரும்பி பார்க்கிறார், எதிரில் பார்த்தா பூனை உட்காந்துங்குது. பூனையை பார்த்து ஏன் இந்த புலி பயப்படுது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார். ஆஹா, எலியை பூனையாக்கினோம், பூனையை நாயாக்கினோம், நாயை நரியாக்கினோம், நரியை புலியாக்கினோம். உருவத்தை மட்டும் மாற்றினோம், அதன் எலியினுடைய உள்ளத்தை மாற்றவில்லை. அதனால் புலியின் உருவத்தில் இருந்தாலும் இது எலியினுடைய உள்ளத்தை பெற்று நடுங்குகிறது என்று நினைத்தான். நான் மனமாற்றம் இல்லாமல் புறவேஷத்தால் பயனில்லை. அப்போ சத்திரிக்கனுடைய தூய்மையான மனதை கம்பன் காட்டுகிறான். பரதனுக்கு அவன் ஒரு கதை சொல்றான். அண்ணா ஒரு கதை சொல்லட்டுமா உனக்கு? ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தார், அவருக்கு 4 பிள்ளைங்க. மூத்த பிள்ளையும் காட்டுக்கு போகணும்னு அங்க அப்பா அம்மா சொல்லிட்டான், புறப்பட்டு போயிட்டான். அவன் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தின்னு சொல்லி கூடவே இன்னொருத்தன் போயிட்டான். இவங்க 2 பேரும் போனவங்க திரும்பி வரலன்னு ஒருத்தன் உயிர் விடுறதுக்குன்னு தயாரா இருக்கிறான். அந்த குடும்பத்தில் 4ஆவது பிள்ளையா ஒருத்தன் தான் பாருங்க, இளிச்சவாயன். அவன் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை ஏற்றுக்க போறானா. அது யார் தெரியுமா? அது நான் தான். காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் வரும் அவரு உயிர்விட அமைவானும் மற்றொரு தம்பி, அயலே நானாது யானாயு வரசாழ்வேன், என்னேயு வரசாட்சி. ஒருத்தன் காட்டுக்கு போவான், கூட ஒருத்தன் போவான், 2 பேரும் திரும்பி வராம இருப்பான். அதுக்காக ஒருத்தன் உயிரை தியாகம் பண்ணுவான். எல்லாம் போன பிற்பாடு இந்த அயோத்தியுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன் என்று நீ எப்படிதான் நினைக்கலாம்னா? நீ எப்படி நினைக்கலாம்? நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் இழைத்தேன்? 14 ஆண்டுகள் இந்த நந்தி கிராமத்திலே கோயில் எழுப்பி ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து அதை அயோத்தி பக்கம் பார்க்க வைத்து நீ கானகத்தை பக்கம் நோக்கி கொண்டு 14 ஆண்டுகள் தவம் இருந்தாய். நீ உண்டு வைத்த எச்சில் காய்கனி கிழங்குகளைத்தானே நான் உண்டேன். எப்படி ராமனுக்கு அருகில் இலக்குவன் இருந்தானோ உனக்கு அருகில் நான் இருந்தேனே. நான் அறிந்து உனக்கு எந்த விதமான தவறும் செய்ததாக எனக்கு நினைவே இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட பெரிய தண்டனையை கொடுக்கிறாய்னு கேட்டான். மொத்த சொத்தையும் நீ வச்சுக்கிடான்னு சொல்றது தண்டனையா தெரிஞ்சது. அப்போ இது எல்லாம் அறம் செழித்த காலம் இல்லையா?
குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். குற்றவாளி வக்கீல் கேட்கிறாரு, செஞ்ச கொலையை பார்க்கலன்றதுக்கு, செஞ்ச கொலையை செய்யலன்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பெட்டி வாங்கினியா, பெட்டி வாங்கினியா, பெட்டி வாங்கினியான்னு 3 தடவை கேட்டார். அவன் பாட்டும் கம்முன்னு. நீதிபதி கோவம் வந்துட்டு வக்கீல் 3 தடவை கேட்கிறார், இன்னும் அமைதியா இருக்கிறேன்னு. என்னையா கேட்கிறார்? நான் ஒன்னை கேட்டார் நினைச்சுங்கிறேன். நான் சிந்தனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். 1/2 அடி நிலத்துக்கு வெட்டி சாவறானே. இவன் எதை கொண்டு வந்தான், எதை எடுத்து போகிறான், ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு சூனியம், ஒண்ணுமே இல்லை. அதை இந்த ஞானம் பெரியவர்களுக்கு வரலாம், அனுபவசாலிகளுக்கு வரலாம். ஆனால் கடைக்குட்டி பையனாக இருக்கக்கூடிய சத்துருக்கனுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு இளைஞன் ஒரு குடும்பத்திலே கடைசி இளைஞனாக இருக்கக்கூடிய அவன் ஒரு சிறு தவறுக்கு ஆளாகிவிட்டால் அது ராமன் செய்ததாக அர்த்தம், பரதன் செய்ததாக அர்த்தம், இலக்குவன் செய்ததாக அர்த்தம். தசரதனுடைய குடும்பத்தில் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலை வந்துவிடும். ஆகையினாலே அன்பிற்குரியவர்களே, அந்த 4 பிள்ளைகளும் சரிநிகர் சமானமான அறக்கோட்பாட்டில் இருந்தால்தான் அர்த்தம் என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த ஒரு பாட்டில் கொண்டு வந்து சத்துருக்கனை தூக்கி நிறுத்தி விடுகிறான் என்பதை நாம் கம்பனிலே காணுகிறோம். சிந்தித்து பார்க்கணும். காலத்தின் அருமை கருதி நான் வேகமா போறேன். அதே போல சகாதேவன் என்கிற பாத்திரம், பாரதம். மு.க. சங்கரன் அவர்களோடு சொன்னாரு, இப்பெல்லாம் நகரத்தில் ராமாயணம் தேவை, கிராமத்தில் பாரதம் தேவை. ஏன்னா இங்க மண்ணால சண்டை, அங்க பெண்ணால சண்டைன்னு. இப்ப அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் 2 நடக்குது, அங்கேயும் 2 நடக்குது. இப்பெல்லாம் காலம் ஒன்றும் இப்படியோ போயிட்டு இருக்கிறோம். குண்டு துளைக்காத கூண்டுக்குள் இருந்து கொண்டுதான் சுதந்திர பேருரை ஆற்றுகிறோம். மெட்டல் டிடெக்டர், மோப்பனாய், கருப்பு பூனை, காக்கி சட்டை, பட்டாளம் இல்லாமல் ஒரு விஐபி வர முடியாது வெளியில. நானெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது பெருந்தலைவர் காமராஜரை தொட்டு பார்த்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவை கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த பொற்காலம் இன்று வருமா? அதுதாங்க உண்மையான சுதந்திரம். இப்பெல்லாம் சுதந்திரம் கூட நம்ம ஆகஸ்ட் மாசம் ஞாபகம் வருது. அலுவலகங்களுக்கு அது கட்டாய நிகழ்ச்சி, பள்ளிக்கூடங்களுக்கு அது மிட்டாய் நிகழ்ச்சி. அவ்வளவுதான், ஒரு நாள்ல முடிச்சிடுறாங்க. அதே பாண்டவர்கள் 5 5வது தம்பி சுண்டு விரலை போல இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு. அவன் யார் என்பதை அடையாளம் காட்டுகிற மிகப்பெரிய ஒரு இடம். ஞானத்தின் சிகரங்கள் 2 பிள்ளைகளும். கண்ணபெருமான் தூது போகிறார். தூது போவதற்கு முன்பாக அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். தர்மனிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். பாதி சாம்ராஜ்யம் கேள், இல்லை என்று மறுத்தால் 5 ஊர்கள் கேள், அதுவும் இல்லை என்றால் 5 வீடு கேள். அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார் கண்ணபெருமான். நகலனிடத்தில் ஆலோசனை கேட்டார் கண்ணபெருமான். நிறைவாக பாஞ்சாலினிடத்தில் கேட்டார். ஓரமா ஒரு குழந்தை உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது வேடிக்கை பார்த்து. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னமோ ஆளாளுக்கு ஆலோசனை சொல்றான். தருமன் பாட்டன் ஒரு ஆலோசனை சொல்றான், அர்ஜுனன் ஒரு ஆலோசனை சொல்றான், வீமன் ஒரு ஆலோசனை சொல்றான், நகலன் ஒரு ஆலோசனை சொல்றான், பாஞ்சாலி அம்மா ஒண்ணு சொல்லுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் அதுபடி என்னமோ கண்ணபெருமான் நடக்க போறான்னு இவன்லாம் நினைச்சுங்கிறானே பைத்தியக்கார பசங்கன்னு அதை நினைச்சு இவன் சிரிக்கிறான். அப்போ கண்ணபெருமான் கேட்கிறார், சகாதேவன் சிரிக்கிறானே, இது எதுக்கு சிரிக்கிறான்?
65 வயசு பாட்டி கையில ஊசி நூலையும் வச்சுக்கிட்டு போராடுது 5 நிமிஷமா. ஏன்? 70 வயசு தான் புருஷனுக்கு கிழிஞ்ச சட்டையை தச்சு கொடுக்கறதுக்கு போராடுது. தாத்தா 5 நிமிஷம் பொறுமையா இல்ல, என்ன பண்றப்பா உனக்கு கண்ணு மண்ணின்னு தெரியாது கொண்டா அப்படின்னு வாங்கினாரு. வாங்கிட்டு போராடுறாரு 1/2 மணி நேரமா போராடுறாரு. 1ஆம் கிளாஸ் படிக்கிற வாண்டு வாயை மூடி சிரிக்கிறான் தாத்தாவை ஓர கண்ணால பார்த்து. தாத்தா கேட்டார், எதுக்கடா சிரிக்கிறேன்னாரு. நீ என்ன பண்ணீங்கன்னா, ஊசியில நூல் கோத்துங்கிறா, இந்த ஜென்மத்தில் முடிக்க மாட்டேன்னா. ஏண்டான்னார், ஊசி கிழவு வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா. அவன் சிரிச்சா ஒரு அர்த்தம் இருக்கும். குழலினிதி ஆடினிதி என்பதும் மக்கள் மடலை சொல் கேளாதவன் நான் வள்ளுவேன். அப்ப அந்த கடைக்குடி சகாதேவ உட்கார்ந்துகிட்டு சிரிக்கிறான். என்னடா சிரிப்புக்கு அர்த்தம்ன்றத கண்ணபெருமான் புரிஞ்சுக்கிட்டான். இவெல்லாம் ஆலோசனை சொல்றானே. நீங்க வகுப்பறையில நாங்களாம் ஆசிரியர்கள் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆரம்பிச்சோம்னா என்னமா பசங்க ஆலோசனை சொல்லுவோம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அவன் ஆளுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவான். எப்படியோ ஒண்ணு அந்த பீரியட் போகணும் அவனுக்கு. ஏன்னா ஏன் சிக்கலான கேள்வி கேட்டு போறாருன்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சிருவான். அப்ப சகாதேவன் சிரிக்கிறான். அவன் பக்கம் வருகிறார் கண்ணபெருமான். நீ என்ன நினைக்கிறாய் சகாதேவா என்று கேட்டபோது, நான் நினைச்சு என்ன ஆக போகுது, நீ கேட்டுதான் என்ன ஆக போகுது, சிந்தித்தபடி நீ சென்றாலின் ஒழிந்தாலின், நீ தூது போனா என்ன, நீ தூது போகாட்டா என்ன, துரியோதன நிலத்தை கொடுத்தா என்ன, அவன் கொடுக்காட்டா என்ன, இந்த பாஞ்சாலி கூந்தலை முடிச்சா என்ன, கூந்தலை முடிக்காட்டா எனக்கு என்ன, எனக்கு என்ன வந்ததுன்னா, என்னடா என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறியே, உனக்கு எதுக்கு ஒன்னும் தொடர்பே இல்லையா, இன்னும் எல்லாத்திலிருந்து விடுபட்ட மாதிரி பேசுறியே, இது நியாயமா தெரியல எனக்கு. யார் யார் பேசுறாங்கன்னு பேசுறீங்களா? சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயே சகாதேவா, உன் கருத்து என்ன? என் கருத்தா, அந்தரத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி, நீ என்னென்ன பண்ண போறன்றது யாருக்கு தெரியும்? நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் என்பதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்னடா இவன் நம்மகிட்டே வர்றானே, திரும்பி திரும்பி பார்த்தா அவன் கருத்தை சொன்னான்னா இவன் எங்கேயே எடை போட்டுட்டு இருக்கிறானேன்னு திகைக்கிறான். கண்ணபெருமான் முழிக்கிறாரு. ஒருவருக்கும் தெரியாது உன் மாயை, உண்மையா யான் அறிவேன், திருவுளத்து கருத்தெதுவோ அது எனக்கும் கருத்தான். என்ன அழகு பாருங்க ஐயா. அதான் சகாதேவன். கண்ணபெருமானே, நீ என்ன நினைக்கிறாயோ அதான் நான் நினைக்கிறேன். திருவுளத்து கருத்தெதுவோ ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை. ஏன் தெரியுமா? பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, ஒரு மாபாரத போரை நிகழ்த்தி இந்த பூமியின் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய். ஒருவருக்கும் தெரியாது உன் மாயை, உண்மையா யான் அறிவேன், திரு உளத்து கருத்தெதோ அது எனக்கும் கருத்தாம். புரிஞ்சுக்கிட்டார் கண்ணபெருமான். புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதை டெவலப் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் பேசும்போது அது ஒரு எல்லைக்கு வந்த பிற்பாடு அதை பத்தி கலர்னா அது போல போயிட்டு இருக்கும். சரி, பாரத போர் வராமல் இருக்குன்னு என்ன செய்யலாம் சொல்லு. அப்படியா? பாரத போர் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றது செய்வியா? கர்ணனுக்கு ஆட்சியை கொடு. அடிமடியிலே கை வைக்கிறான். என்னடா இது, நமக்கும் குந்திக்கும் தெரிந்த ரகசியம்னா இவன் எங்க ஊடுருவி பார்த்தான்? நாமெல்லாம் நினைக்கிறோம் இப்போ எங்கோ இருக்கிறத நாசா விண்வெளி ஆய்வு மண்டலம் நமக்கு எல்லாம் சொல்லுதுன்னு. அப்பெல்லாம் என்ன இருந்தது, ஏது இருந்தது? ஒரு செல்போனு. இப்பெல்லாம் நம்மலாம் வத்தி பிட்டி மாதிரி வச்சிருந்தது, இப்ப நிஜமா இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரூம்லேயே வச்சு நேருக்கு நேர் பேச முடியல. இப்பெல்லாம் இங்கிருந்து அந்த அம்மா பேசுது, அதில் பதில் வருது. நீங்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி எண் தொடர்பு கொண்ட ஒரு தூரத்தில் இல்லை. என்ன நிலைமை பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமை வேற. ஆனா அவன் சொன்னான் பாருங்க, கர்ணனுக்கு ஆட்சியை கூட பாராள கர்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அர்ஜுனனை கொன்னுடு. அப்புறம்
பாஞ்சாலியை மொட்டை அடிச்சிரு. ஏன் அவதான கூந்தலை முடிக்க மாட்டேன் சபதம் பண்ணிருக்கிறா, அப்ப மொட்டை அடிச்சிரு. காரார் குழல் கலைந்து அப்புறம் உன்னை எங்கேயும் அங்கங்க போக விடாம ஒரே இடத்துல கட்டி போட்டணும். கர்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு அர்ஜுனனை கொன்று விட்டு பாஞ்சாலியை மொட்டையடித்து விட்டு உன்னை எங்கும் அசையாமல் கட்டி போட்டு விட்டால் பாரத போர் வராது. அப்ப கண்ணபெருமான் கேட்டாரு, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், கர்ணனுக்கு நாட்டை கொடுத்துடலாம், அப்படியே வேகமா முடிச்சிட்டாரு. இது ஏன் சொல்ல, எதுக்கு சொல்லலாம் கேட்கல. சரி கர்ணனுக்கு நாட்டை கொடுத்துருவோம், பாஞ்சாலி மொட்டை அடிச்சிருவான், அர்ஜுனன் எல்லாம் சாத்தியமாகும். என்ன கட்டுவேன் சொன்னிய உன்னால முடியுமா? பார்க்கலாமா? பெருமான் 16,000 வடிவத்தை விஸ்வரூபம் எடுக்கிறான். சகாதேவன் அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் கண்களை மூடிக்கொண்டு 14,000 வடிவம் எடுத்த விஸ்வரூபத்தை தாங்கி இருக்கக்கூடியது 2 திருவடிகள். அந்த 2 திருவடியையும் இதய பீடத்தில் ஏற்றி வைத்து அன்பு என்ற கயிற்றால் பக்தி என்ற வலையால் அவற்றை பிடித்து விட்டான். கண்ணபெருமானால அசைய முடியல. ஏன்? அந்த மனம் தூய்மையின் இருப்பிடம். அந்த தூய்மையின் இருப்பிடமாக அது இருப்பதனால் தான் பெருமானுடைய திருவடிகளை பின்னி பிணைக்க முடிந்தது. அவனால காட்டிட்டான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே வள்ளலார் சுவாமிகள் சொல்ற வார்த்தை. அன்பு என்கின்ற பிடிக்குள் இறைவன் அகப்பட்டுக் கொண்டான், அசைய முடியல. கண்ணபெருமான் சொன்னார், சரி சரி நம்மளை கொஞ்சம் விடுதலை பண்ணிடு. முடியாது முடியாது, என்ன செய்யணும் சொல்லு, விட்டுறான்றாங்கிறது. விட முடியாதுங்கிறான் சகாதேவன். வருகின்ற பாரத போரில் பாண்டவர் ஐவரையும் காப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் செய் பெருமானேன்னா ஓம் என்று கண்ணபெருமான் உரைத்தார். விடுவித்தான், கட்டை அவிழ்த்தான், பெருமான் விடுதலையானார். விடுதலையாகி வெளியே வந்தது சொன்னார், சகாதேவா இதுவரைக்கும் எல்லாரும் என்கிட்ட தாண்டா கேட்பாங்க, நான் முத உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன்னாரு. என்னன்னா சகாதேவன், நமக்குள்ள இந்த நடந்த விவகாரத்தை வெளியில சொல்லிடாது. பாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு வெற்றி தேடி தந்தது தருமனுடைய அறம் அல்ல, பீமனுடைய கதாயுதம் அல்ல, அர்ஜுனுடைய காண்டீபம் அல்ல, நகலனுடைய குதிரை போர் வீரம் அல்ல, பாஞ்சாலியின் சபதம் அல்ல, சகாதேவன் கண்ணபெருமானிடத்தில் பக்தியால் பெற்ற வரம்தான் பாண்டவர்களுக்கு வெற்றி என்றால் இதையே நான் எடுத்துக்கொண்டேன். ராமபெருமானை உலகம் அறியும், தருமனை உலகம் அறியும். ஆனால் குறைந்த இடத்திலே வரக்கூடிய இந்த 2 கதாபாத்திரங்களும் என் இந்திய தேசத்தை இளைஞர்களுக்கு இன்றைக்கு சென்று சேர வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன்? சிறிய நிகழ்ச்சி என்று நாம் தள்ளிவிட வேண்டாம். ஆகஸ்ட் திங்களிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், 15 சந்திக்க இருக்கிறோம். நினைத்து பாருங்கள், எத்தனை எத்தனை இளைஞர்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாயு சுதந்திர பயிரை கண்ணிதாரும் செந்நீராலும் வளர்த்தோம் என்றானே பாரதி. எத்தனை எத்தனை இளைஞர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசப்படுகிற போது வாஞ்சிநாதனும் பேசப்பட வேண்டும், அண்ணல் காந்தியடிகள் பேசப்படும் போது பகத்சிங்கும் பேசப்பட வேண்டும். இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை. ஓடுகிற ரயிலிலே ஆஷ்துரை வருகிறான் என்று கேள்விப்படுகிறான் வாஞ்சிநாதன். அந்த ஆஷ்துரையை சுட்டுவிட வேண்டும் என்று துப்பாக்கி ஏந்திக் கொண்டு போகிற வாஞ்சிநாதன் 10 நிமிடத்திற்குள்ளாகவே ஆஷ்துரையை சுட்டுவிட்டு தன்னையும் மாய்த்துக் கொள்ளுகிறான். பெருமைக்குரியவர்களே, டிடிஆர் வந்து பார்க்கிறார். அவனை பரிசோதிக்கிற போது 10 நிமிட பயணத்திற்கு கூட ரயில் பயணச்சீட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருந்தான் வாஞ்சிநாதன் என்றால் சிந்தித்து பாருங்கள். என் தேசபக்தி என்பது என்ன? நான் நடக்கின்ற நேர்மை. காகம் கூட நமக்கு உணர்த்துகிறதே, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்க உலை என்றானே வள்ளுவன்.
ஒரு அமாவாசை கிருத்திகைக்கு காக்காய்க்கு சோறு வைத்தால் தன் இனத்தை கூட்டிக் கொண்டு அழைத்துக் கொண்டு சாப்பிடுகிறது. ஆனால் அதே காகம் ஒரு வடையையோ முறுக்கையோ திருடிக் கொண்டு மரத்தில் உட்கார்ந்தால் தன் இனத்தை கூப்பிடவே கூப்பிடாது. மனிதர்களே, நேர்மையாக வந்தால் பகிர்ந்து கொள் உன் இனத்தோடு, தவறாக வருகிற போது தண்டனை உண்டு என்பதை அது கூட நமக்கு காட்டுகிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாஞ்சிநாதன் சிறிய நிகழ்ச்சி என்று நாம் ஒதுக்கிவிட வேண்டாம். பகத்சிங் தூக்கிலிடப்பட போகிறான். ஆங்கிலேயன் தூக்கிலிடப்பட போகிற போது பகத்சிங் சொன்னான், ஆங்கிலேயர்களே தூக்கிலிடாதீர்கள், துப்பாக்கியால் சுடுங்கள் என்று சொன்னான். தூக்கு என்றால் பயமா என்று கேட்டான். இந்திய இளைஞன் இறப்பதற்கு அஞ்ச மாட்டான். தேச விடுதலை வந்தால் தான் போதும் என்று நினைப்பவனாகையினாலே ஏன் நான் அஞ்சுகிறேன் தெரியுமா? தூக்கிலிடுகிற போது நான் 2 அடி உயரம் மேலே சென்று விடுவேன். கயிற்றிலே இழுக்கிற போது, இறக்கின்ற போது என் இந்திய மண்ணை பிரியக்கூடாது என்பதற்காகத்தான் துப்பாக்கியால் சுடுங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னான் என்றால், பெரியவர்கள் பேசப்படுகிற போது இளைஞர்களும் பேசப்பட வேண்டும். கொடிகாத்த குமரன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய செயல் சிந்தித்து பாருங்கள். சிறைச்சாலைக்கு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறான். நாளை காலை 6 மணிக்கு தூக்கு தண்டனை என்று ஆங்கிலேய அரசாங்கம் அறிவித்து விட்டது. அவனை பெற்றெடுத்த தாய் முத்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் அவனை இறுதியாக பார்த்துவிட வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறாள். அவளுடைய சகோதரி சித்தியான், அந்த பையனுக்கு சித்தியானவள், அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவளும் என் பிள்ளையை பார்த்து விடுவேன், கடைசியாக ஒரு முறை பார்க்கிறேன் என்று அவளோடு வந்து சிறைக்கினுடைய காவலில் காத்திருக்கிறாள். ஆங்கிலேய அரசாங்கம் அவர்களை பார்க்க மறுத்து விட்டது. ஆனாலும் கூட 19 வயது இளைஞன் அந்த விபல்ராம் சிங் என்பவன் என்ன செய்தான் தெரியுமா? சுவத்திலே கரித்துண்டு எடுத்து எழுதினான், என்னை ஈன்ற தாயே, என் சிறிய அன்னையே, என்னை நிறைவாக பார்த்துவிட வேண்டும் என்று வந்தீர்கள், பார்க்க மறுத்துவிட்டது ஆங்கில அரசு. நாளை காலை தூக்கிலிடப்படுவதால் இந்த விபல்ராம் சிங் என்ற இளைஞன் இறந்து விடுவான் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். இந்திய தேசத்தின் விடுதலையை பார்க்காமல் ஒருபோதும் நான் இறக்க மாட்டேன். சத்தியம், நான் மீண்டும் பிறப்பேன். யார் வயிற்றில் தெரியுமா? நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய என் சிறிய அன்னையின் வயிற்றில் இருந்து நான் பிறப்பேன். ஒருவேளை பிறந்த குழந்தை நான் தானா இல்லையா என்று உனக்கு சந்தேகம் வருமானால் பிறந்த குழந்தையின் கழுத்தை தடவி பாருங்கள், தூக்கு கயிற்றின் தழும்புகள் இருக்கும். அப்பொழுது நம்பு அது நான் தான் என்று சொன்னான் என்றால் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறான்? இந்த தேசத்தின் வேர்கள் அவர்கள். ஏன் அண்மையிலே செய்தித்தாளியை படித்தோமே, பாகிஸ்தான் அதிபர் முஷாரப் வந்து இறங்குகிறார் விமானத்தில். மந்திரிகள் பார்க்கவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்கவில்லை, சிறப்பு விருந்தினர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. 6 வயது குழந்தை அபிராமி என்ற பெண் குழந்தை நிமிர்ந்து பார்த்தால் அந்த விமானத்தை, மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்கள் அந்த விமானத்தில் என் இந்திய கொடி தலைகீழாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினாள் என்றால், என் சின்னம் சிறு வயதிலுடைய குழந்தைகள் இதயத்தில் இந்தியா இருக்கின்ற வரையில் எந்த சக்தியும் எந்த கொம்பனும் இந்திய தேசத்தை ஆணிவேரை அசைக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இதிகாச காவியங்கள் என்று ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம் போற்றுகிறோம்? எந்தெந்த செய்திகளை நீ நாட வேண்டுமோ அந்தந்த செய்திகளின் களஞ்சியம் ராமாயணமும் மகாபாரதம். வீட்டுக்கு வேண்டிய செய்தி வேண்டுமா? வீதிக்கு வேண்டிய செய்தி வேண்டுமா? நாட்டுக்கு வேண்டிய செய்தி வேண்டுமா? அத்தனையும் கொள்முதல் செய்யக்கூடிய இடம். வாழ்க்கையின் படிப்பினைகளை அத்தனையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடியவை 2 காவியங்கள். அதிலே அற்புதமான பாத்திரங்கள் தான் சத்திருக்கனும் சகாதேவனும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 பேருமே ஞானிகள், 2 பேருமே விருப்பு வெறுப்பு அற்றவர்கள். தாங்கள் எந்த தவறு செய்தாலும் அது தன்னை சார்ந்தவள் அத்தனை பேருக்குடைய புகழுக்கும் அது மாசு கற்பித்து விடும் என்பதிலே குறிக்கோளாக இருந்தவர்கள், உண்மையாக நடந்தவர்கள், முன்னவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்ப்பவர்கள், பின்னவர்கள் எடுத்துக்கொண்ட பெரிய செயல்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் தங்களை பற்றி இவர்கள் அதிகமாக அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள், நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்று மார்தட்டிக் கொள்ளாதவர்கள், தான் பெருமைப்படாதவர்கள், தான் ஒதுங்கி இருந்தாலும் கூட உண்மையானவர்களாக இருந்தவர்கள் 2 பேரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் இந்திய தேசத்தில் 100 இளைஞர்களை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், இந்திய தேசபக்தர்களாக உருவாக்கி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதைப் போல
உதாரண புருஷர்களாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த நிறைவான தம்பிகள் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ராமபிரானுடைய பெருமையை பேசுகிற நேரத்தில், தருமனுடைய பெருமையையும் சிறப்பையும் பேசி புகழ்கிற நேரத்தில் இந்த இளம் பிஞ்சுகளுடைய நெறிகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பனும் வில்லியும் இந்த இரண்டு பிள்ளைகளிடத்தில் எப்படி தங்களை ஈர்த்து ஆழங்கால் பட்டிருக்கிறார் என்பதை ஒரு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த சிறிய தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். அன்பிற்குரியவர்களே, வணக்கத்திற்குரியவர்களே, எவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் நிறைவாக சொல்லுகிறேன், இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாரும் இந்தியர் அல்லர். எவருக்கு உள்ளே இந்தியா இருக்கிறதோ அவர்களே இந்தியர் என்ற வாசகத்தை உள்ளே வைத்துக் கொள்ளுவோம். உலக அரங்கிலே ஒருவன் அமெரிக்காவில் பிறந்தால் பெரிய பணக்காரன் என்று வாழலாம், ஒருவன் ஜப்பானிலே பிறந்தால் சிறந்த தொழில்நுட்பவாதி என்று வாழலாம், ஒருவன் ஜெர்மனியிலே பிறந்தால் சிறந்த போர் வீரன் என்று வாழலாம், சீனாவிலே பிறந்தால் சிறந்த விளையாட்டு வீரன் என்று வாழலாம். இந்திய மண்ணில் பிறந்தால்தான் உலக அரங்கில் மனிதனாக வாழ கற்றுக்கொண்ட இனம் இங்குதான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சீன தேசத்து அறிஞன் கன்பூசியஸ் என்ற அறிஞன் உலக நாடுகளை எல்லாம் சுற்றி வந்து ஒரு வரலாற்றை எழுதி வைத்தான். அந்த வரலாற்றிலே 2 வரிகளை எழுதினான். சீன தேசத்து இளைஞர்களுக்கு ஒரு வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறான் கன்பூசியஸ். என்ன வாக்கியம் தெரியுமா? ஏ சீன தேசத்து இளைஞர்களே, நீங்கள் இந்த இளமை பருவத்தில் ஒழுக்கத்தோடு, ஆன்மீக சிந்தனையோடு, அற சிந்தனையோடு கல்வியை கற்றால் அடுத்த பிறவியில் இந்திய மண்ணில் பிறப்பீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட வாசகம் உருவாவதற்கு கூட சத்திருக்கனும் சகாதேவனும் உதாரண புருஷர்களாக கன்பூசியஸுக்கு அறிமுகமாக இருப்பானோ என்று கூட நான் நினைக்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட இளம் தம்பிகள் உண்மையிலேயே, ஏன் இதை சொல்லுகிறேன், நாம் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அவனுக்கு யாரை தெரிகிறது? நடித்துக் கொண்டிருப்பவனையே நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறானே, நடந்து காட்டியவர்களை எல்லாம் நடுத்தருவில் விட்டு விட்டானே. அவனுடைய இதயத்தில் இவர்களை ஏற்றி வைப்போம். இதை போல் நடந்தால் உன்னால் இந்த குடும்ப பாரம்பரியம் பெருமைப்படும் என்று சொல்லிக் கொடுப்போம். இவர்களை பாடமாக்குவோம், அவர்களை இந்திய தேசத்தினுடைய படமாக்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை அளித்த, ஏனென்று கேட்டால் இதற்கு அடுத்தாற் போல அற்புதமானது ஒரு வழக்காடு மன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நகைச்சுவையை ஒரு சமுத்திரத்திலிருந்து முகந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எங்கள் தமிழறிஞர் பா நமச்சிவாயம் அவர்களிடத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தமிழறிஞர் நல்ல நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை நயமாக சொல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அங்கே வழக்காடு மன்றத்திலே வழக்கு வைப்பதற்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருப்பவரின் கழுதகை நண்பர் பேராசிரியர் வி அசோக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆணித்தரமாக அன்னை தமிழை சரமாக எடுத்து சொல்லுவதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அந்த வழக்கை மறுப்பதற்கு நாடறிந்த நாவலர், நகைச்சுவை பேரரசர் எங்கள் திருவாரூர் சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சண்முகவடிவேல் ஐயா அவர்களை பொதுவாக ஒரு ஆணை பெண்தான் காதலிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆணே காதலிக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை நாவரசர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியை நான் நடத்துவதற்கு நான் இந்த வரையில் என்னுடைய முன்னுரையை, இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். இந்த உரையை செவிமெடுத்து கேட்ட சிறுவர்களாக இருந்தாலும் கூட, சகாதேவனும் சத்துருக்கனும் படைப்பிலே சிறுவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும், இடம்பெறுவது குறைந்த இடமாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் என்பது உயர்ந்தது என்பதை நான் சித்தரித்து காட்டியிருக்கிறேன். அந்த பாத்திரங்களை நாம் இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம், இளைஞர்களை வழிநடத்துவதற்கு அவர்களை நான் பயன்படுத்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.